யாரும் சொல்றான்னு தெரியல, அவரை சொல்றாரு என்னமோ. களத்துல யாரு இல்ல, அவர் தான் இல்ல. திடீர்னு களத்துக்கு வர்றாரு, திடீர்னு களத்துக்கு வரல. நாங்க எல்லாரும் ஒருவேளை எங்களை சொல்லலைங்க அவரு. ஏன்னா நாங்க இத்தனை கட்சியில இத்தனை மாவட்டங்கள்ல ஆட்சியில இருக்கோம். உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் பாரத பிரதமர் தான் எங்க பிரதமரா வரணும்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 18% வாக்குகளை வாங்கி இருக்கிறோம். நாங்க தேர்தலில் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்புறம் களத்துல இல்லாததுன்னு அவர் தான் சொல்றாரோ என்னமோ. என்னொன்று, மஞ்சள் நகரம் என்று நான் இதை அதான் சொன்ன, விளையாட்டா சொன்னேன் என்று கண்டுபிடிச்சிட்டாரு. அது கருப்பு பெரியார் மஞ்சள் நகரம்னு. அந்த மஞ்சளுக்கு தனி வாரியம் போர்டு அமைச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. இது என்னைக்கா நீங்க யூபி அரசாங்கத்துல நினைச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு மஞ்சள் நகரத்துல உள்ள மஞ்சள் விவசாயிகள் அத்தனை பேரும் ஒருவர் விடாமல் பாஜகவிற்கு ஓட்டு போட வேண்டும். ஏன்னா அங்க தெலுங்கானால உள்ள ஒரு எம்பி கேட்டாருன்றதுக்காக மஞ்சள் போர்டு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஆட்சி செய்தாங்கங்க? அதனால இன்னைக்கு நீங்க பேசிக்கொண்டே போகலாம். அந்த மஞ்சள் மாநகரத்துல நின்று கொண்டு யாரையும் எங்களை விமர்சனம் செய்ய முடியாது.